500 வருஷம் மிகவும் பழமையான ராமநாதபுரம் ஸ்ரீ வழிவிடு முருகன் திருக்கோவில். பொதுவாக கோயிலில் இடதுபுறம் விநாயகரை வணங்கிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டு திருப்பி வர்றப்ப வலதுபுறத்துல முருகனை வணங்குவாங்க. ஆனா இங்க கற்ப கிரகத்துல முருகனும் விநாயகரும் சேர்ந்து காட்சி அளிக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இப்ப முருகன் கோயில் இருக்கிற இடத்துல ஒரு அரச மரம் இருந்ததாகவும் அந்த அரச மரத்துக்கு அடியில முருகப்பெருமானுடைய சின்ன வேல் நடப்பட்டு வழிபட்டு வந்ததா சொல்லப்படுது. சொத்துக்காக சண்டையிடுற சகோதரர்கள் இங்க வேண்டப்ப ரெண்டு பேருமே சமாதானமா போய் ரெண்டு பேருமே வாழ்றதுக்கு வழி பிறக்கிறதுனால இவர் ஸ்ரீ வழிவிடு முருகன் அழைக்கப்படுறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி நீதிமன்றம் இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருந்திருக்குது. நீதிமன்றத்துக்கு வர்றவங்க தங்களுடைய வழக்குகள்ல வெற்றி பெறணும் அப்படின்னு இங்க வேண்டுவாங்க. அவங்களுக்கு வெற்றியுமே கிடைச்சிருக்குது. அதனாலையும் ஸ்ரீ வழிவிடு முருகன் மிகவும் பிரசித்தி பெற்றவரா இருக்கிறாரு. நவக்கிரகங்கள், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, இடும்பன், பைரவர் இவங்க எல்லாத்துக்குமே தனித்தனியா சன்னதி இந்த கோயில் அமைச்சிருக்காங்க. நம்ம வழிவிடு முருகன் திருக்கோயில நடக்கிற ஒரு முக்கியமான திருவிழா பங்குனித்திர திருவிழா. பொதுவா மார்ச் ஏப்ரல்ல பங்குனித்திரத்துக்கான காப்பு கட்டுதல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பங்குனித்திர அன்னைக்கு முருகன் கோயில இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ல நொச்சுவேல் ஊரணி பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில இருந்து நடைபயணமாவே பால்குடம் காவடி எடுத்து அரோகரான்னு சொல்லி இங்க கூட்டம் கூட்டமா வழிபடுவாங்க. மக்களோட வாழ்க்கையில தடங்கள் இருந்தது அப்படின்னா அந்த தடங்களை நீக்கிறதுக்காகவும் பொதுவா வெளியூர் பயணம் செய்யறப்ப எல்லா பசங்களும் சரி பெரியவங்களும் சரி இங்க வேண்டிட்டு தான் போவாங்க. அப்புறம் புதுசா ஒரு செயல் தொடங்குறப்பவும் இங்க வழிபடுவாங்க. பங்குனித்திர அன்னைக்கு அன்னதானம், நீர்மோர் பந்தல்னு ஊரே சந்தோஷமாவும் பசி இல்லாமலும் இருக்கிற ஒரு நாள் அந்த பங்குனித்திரம் தான். அடுத்து 2027 பங்குனித்திரத்துக்கு யாரெல்லாம் வெயிட்டிங்ல இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.